திண்டுக்கல் சீனிவாசன் அரசியலுக்காக அரசியலுக்கு வந்தவர். அம்மாவால அரசியலுக்கு வந்துடுவேன். உங்களுக்கு தெரியும், 86 அம்மா கூட நிழலா நான் இருந்து பணியாற்றியவன். எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்ததுல நான் அருகில் இருந்து பார்த்தவன். நிறைய விஷயத்துல நான் அவங்களுக்கு ஒரு அணிலாக செயல்பட்டவன். நிறைய விஷயங்கள்ல நானே எங்க சித்தி அவர்களுடைய சார்பாக தூதுவர்களாக பல இடங்களுக்கு சென்றவர்கள். எனக்கு தெரிந்து 2011 வரை பல கூட்டணிகள் உருவாகுவதற்கும் பல கூட்டணிகளை உருவாக்கியவர்கள் அம்மாவுக்காக உருவாக்கியவர்கள் நான் பெருமைக்கு சொல்ல ஒரு நபராக இருந்திருக்க முடியும் என்பது தெரியும். நான் என்ன மாதிரி இடத்துல இருந்தேங்கிறது உங்களுக்கு தெரியும். திரு செங்கோட்டையன் அவர்கள், நான் சொல்றேன் 89 நான் அவர் இன்றைக்கு எங்களோட இருக்காருங்கிறதுக்காக சொல்ல, 89 ஜார்ஜ் எல்லாம் ஒன்னானுச்சு. அப்ப எல்லாரும் எனக்கு அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. செங்கோட்டையன் தனக்கு எந்த பதவியுமே வேண்டான்னு எதுவுமே கேட்கல. அம்மா என்கிட்ட கேட்டாங்கன்னா இப்ப செங்கோட்டையன் வந்து எதுவும் கேட்கலையான்னு, இன்னும் கேட்கலாமான்னு சொன்னேன். நான் அப்ப அம்மா உதவியாளரும் நான் தான் இருப்பேன், பாதுகாப்பு அதிகாரி நான் தான், உதவியாளர் நான் தான். அப்ப போன் பண்ணி கேட்டப்ப இல்லைங்க அது அம்மா பார்த்து எதுவும் கொடுக்கட்டுங்கன்னு சொன்னார். அதற்கு முன்பே ஜேஎன்இல கூட அவர் எந்த பதவி அம்மாவா தான் அவருக்கு தலைமையில செயலர் பதவியை கொடுத்தாங்க. எதையுமே கேட்க மாட்டார். அவருடைய சுவாபமே ரொம்ப அவரு சாப்பிட்டா தான் இருப்பாரு. அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த அப்ப இருந்த தலைவர்கள் அவரும் ஒருவர். அவர் நல்லா தான் இருந்தாரு. உங்களுக்கு தெரியும், அவர் வந்து அரசியல் காரணம் இல்ல, வேற சில தனிப்பட்ட காரணங்களால் அவர் மந்திரி பதவியெல்லாம் எல்லாம் போனுச்சு. பட் அவருடைய அப்ப மந்திரியா இருந்திருந்தாருன்னா அவர் உண்மையாவே முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் உடைய வேட்பாளராக இருந்திருப்பார். அவருக்கு வாய்ப்பு வந்ததும் உண்மை, அதுவும் உண்மை. ஆமா, அவருக்கு வந்தது. ஏன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்களை ஆக்கிய பொழுது திரு செங்கோட்டையன் அவர்களையும் ஆக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அம்மா அவர்கள் இருந்தார்கள். அது அம்மா அவர்கள் தான் திரு பன்னீர்செல்வம் இருக்கட்டும் என்று அடுத்தது முடிவெடுத்தார்களே தவிர அப்பொழுது இருந்தது. 2014 நான் இல்ல, அதனால எனக்கு அப்ப தெரியாது. ஆனா 2001 திரு செங்கோட்டையன் அவர்களும் ஒரு சாய்ஸா இருந்தாங்க. அம்மா ஒரு நாங்களா இல்ல, செங்கோட்டையன் வந்து அதுக்கு தகுதியானவர். பட் அப்ப அந்த நேரத்தில் அவர் மந்திரியா இல்ல, அதனால ஆக்க முடியல. அதனாலதான் அவரை வந்து நாங்க அமைச்சர் ஆக்கணும், அவைத்தலைவர் ஆக்கணும், மதுசூதன் போனப்ப. ஆனா அவரை வந்து நானே எங்க சித்திலாம் அவரை ஆக்கணுங்கிற ஆசை இருந்தது உண்மை. அவர் அமைச்சராக இல்லாமல் இருந்ததுனால ஒரு 4 ஆண்டுகள் அமைச்சராக இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால ஆக்க முடியவில்லை. அதுதான் அப்படி சொல்லியிருப்பாரு. அதே போல உங்களை விட அதிமுக தான் வலுவான கட்சின்றது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ரன்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? ஒரு பக்கம் அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கு, இவங்க புது கட்சி தோன்றும் போது இவங்க 2 பேருக்குள்ள சொல்றதுன்றது எப்படி? புது கட்சியா இருந்தாலும் நீங்க ஊடகங்கள் அந்த சர்வே எடுப்பவர்கள், நான் வந்து யார் மேல எனக்கு பொறாமையும் கிடையாது, யாரை பார்த்து பயமும் கிடையாது. அதனால நான் யதார்த்தமா பேசுறேன். எங்களது உயரமும் தெரிந்தவனா, நான் மற்றவங்க மாதிரி ஏதாவது கனவு உலகில் வாழ்றவனும் கிடையாது. யதார்த்தத்தில் இருக்கிறவன். உறுதியாக கால சூழ்நிலை அதிமுக இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு தாவேகா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதுதான் உண்மை. எப்பயும் தமிழ்நாட்டில் கடந்த புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அம்மா அவர்கள் காலம் வரை திமுக வெர்சஸ் அதிமுக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, விஜய் புதியவர் என்றெல்லாம் சொல்லலாம். நம்மளுக்கு அதுக்காக நான் கூட்டணிக்கு அவருக்காக நான் பழனிசாமி மாதிரி கூவிட்டுலாம் இல்லை, அதையும் சொல்றேன். இன்றைய சூழ்நிலை நான் அன்னைக்கே சொன்னேன். தாவேக்காரிங்கெல்லாம் நிறைய பேர், சில பேர் பேசினாங்களே அந்த ஊடகத்தில், இந்த யூடியூப் வச்சிருக்க சில பேர் கரூருக்கு முன் கரூருக்கு பின் நம்ம கிமு கிபி மாதிரி காமு காப்பி எல்லாம் உருவாக்குனாங்க. தெரியுமா தெரியாதா? எல்லாம் எடப்பாடியோட பேரோல்ல உள்ளவங்க, புரியுதா? அவங்க வந்து அந்த ஒரு பத்திரிகை தர்மத்தை எல்லாம் தாண்டி எதை வேணாலும் பேசுவாங்க. காமு காப்பியா, அதான் காமு காப்பிலாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கறத விஜய் நேற்று பொதுக்குழு வரைக்கும் வந்து சொல்றாங்க. இது சாதாரணமா நீங்க எந்த வித விருப்பு இல்லாம பார்த்தாலே இது தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக விஜயோட நான் தொடர்புல இருந்ததா, அவங்க சைட்ல உள்ளவங்க பேசிதான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. விருப்பு இல்லாமல் பார்த்தால், யாருடைய ஜால்ராவாக இல்லாமல் பார்த்தால், யாருடைய பேரோல்ல இல்லாமல் பார்த்தால் உண்மை தெரியும். ஏன்னா ஒரு சினிமாவில் 30 வருஷம் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஒரு நடிகர் வந்து மாற்றத்தை உருவாக்கன்னு வந்து மாநாடு நடத்தி அவர் வந்து அண்ணன் பழனிசாமியை தோல்ல தூக்கிட்டு போய் முதலமைச்சர் ஆக்க வேண்டிய அளவுக்கு என்ன பழனிசாமி காமராஜரா இல்ல கக்கனா
யார் அவர்? துரோகத்துக்கு பேர் போனவர்னு விஜய்க்கு தெரியாதா? அதனால அவர் உறுதியாக அவர் ஸ்டாண்ட்ல இருக்காருங்கிறது என்னால புரிஞ்சிக்க முடியுதுல, ஒருத்தர் பேசுறப்ப தெரிஞ்சுக்க முடியுதுல. அந்த அளவுக்கு கூட ஒருவரால் அனுபவம் இல்லைன்னா நாங்க ஒரு கட்சியை எவ்வளவு சோதனை நடத்த முடியுமா? அதனாலதான் சொன்னேன், என்னுடைய விருப்பத்தை சொல்லல. ஒரு சில பத்திரிகைகள் கூட தினகரன் குழம்பி போயிருக்காரு, தினகரன் என்னைக்கு குழம்ப மாட்டாரு, அன்னைக்கே போய் சொன்னேன். 2017 நாங்க கட்சி ஆரம்பிச்சப்ப விஜய் ஒருத்தர் வருவார், அவரோட கூட்டணி வைப்போம். எந்த கட்சியா இருந்தாலும், அது பெரிய கட்சியாக இருந்தாலும், வளர்ந்தாலும் வரலனாலும், எந்த கட்சியும் யாரையும் நம்பியும் ஆரம்பிக்கிறது இல்லை. இப்பயே ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாங்க தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறோம். எங்கள் இலக்கை நிறைவேற்றுறோம். இந்த முறை எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள், என்னோட 8 வருஷம் பயணிப்பவர்களை சட்டமன்ற உறுப்பினரால் ஆக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு, அவர்களுக்கெல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன விடவே கூடாது அப்படிம்பாங்க. பழனிசாமி விடக்கூடாது. ஒரு மாவட்ட செயலாளர் யங்ஸ்டர் கடந்த தேர்தலில் 45,000 ஓட்டு வாங்கினவர் அன்னைக்கு என்ன சொல்றாரு, அவர் பழனிசாமி நான் அமைதியா இருந்தாலும் 3-4 மாசம் நான் இருந்ததை இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க கூட்டணி போயிடணும். அதுக்கு இல்ல, நான் வேற ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணேன், அது இல்லைன்னு வெளில வந்தேன். அப்ப அவர் சொல்ல என்னோட வேலை வர்றப்ப என்ன இவரு என்ன ரொம்ப திமிரா பேசுறாரு, 4 தொகுதியிலையும் போட்டதால மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னேன். அந்த அளவு தான் எங்க நிர்வாகிகள் இருக்காங்க. நீங்க தனிப்பட்ட முறையில இப்ப இங்க இருக்கிறவங்கள்ட்ட நீங்க எம்எல்ஏ ஆவது முக்கியமா பழனிசாமி வீழ்த்துவது முக்கியமானு கேளுங்க. நீங்க உண்மையா நீங்க தனியா யார்ட்ட வேணாலும் கேளுங்க சுபாஷ், நீங்க நான் சொல்றேன்னு அதுதான் இருப்பாங்க. எனக்கே அந்த மனநிலை தானே. இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்னை சேர்ந்தவர்களை அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கான முயற்சி, கால சூழ்நிலை, அதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. எங்க கட்சியும் பலமா இருக்கு. எங்களை தவிர்த்து விட்டு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை உருவாகி வருகிறது. அதனால கூட்டணிகள்ல பல சிக்கல்கள், குழப்பங்கள், மாற்றங்கள் வரும் பொழுது அது எங்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் என்கிற நம்பிக்கையில நாங்க இருக்கோம். அதனால அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சார், திரு செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இபிஎஸ் எதிர்த்தனால கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். நீங்க தொடர்ந்து இபிஎஸ் எதிர்க்கிறீங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே அவர் பழனிசாமி மேல வழக்குகள்லாம் இருக்கு. அவர் என்னோட கட்சியில இணைந்தாலோ இல்ல புதிய கட்சி தொடங்கினாலோ பழனிசாமிய ஃப்ரீயா விட்ட மாதிரி ஆயிடும். அந்த வழக்குகள்ல இருந்து அவர் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால அவர் போராடிட்டு இருக்காரு. அண்ணன் செங்கோட்டையன் இப்ப வெளியேற்றப்பட்டிருக்காரு. அதுக்கு அவரும் எலெக்ஷன் கமிஷன்ல ஃபைல் பண்ணிருக்காரு. தேர்தல் நேரத்தில் பாருங்க நாங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம் என்று. கொடநாடு வழக்கெல்லாம் செங்கோட்டையன் எப்படி பாக்குறீங்க? கொடநாட்டில் போய் அந்த வாட்ச்மேனை கட்டி வாயெல்லாம் போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சு அங்க ஒன்னும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்க போய் என்னத்தை ஃபைல தேடினாங்கல்ல, அது யாரு? ஏன்னா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல இது ஸ்பெஷல் பிரான்ச்ல இருந்து ஐஜி இன்டெலிஜென்ஸ் இல்ல டிஜிபி இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வர்ற ஃபைல்லாம் எம்எல்ஏக்களை பத்தி, கட்சியில உள்ள மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகளை பற்றிய அம்மா கேட்டிருக்க ரிப்போர்ட் எல்லாம் போயஸ் கார்டன்ல இருக்கும். நான் நிறைய கிழிச்சு போட்டிருக்கேன். நானும் டாக்டர் வெங்கடேஷும் அம்மா ரூம்ல இருந்தெல்லாம் கிழிச்சு போட்டோம். ஏன்னா அவர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அது நாங்க அது மாதிரி பிளாக்மெயிலர் கிடையாது. நாங்க சாட்டையோ சவுக்கோ கிடையாது. புரியுது அவங்களுக்கு? அதெல்லாம் உட்கார்ந்து எங்க சித்தி அவர்கள் சொன்னதன் பேர்ல அதெல்லாம் படிச்சு பார்த்து சிரிச்சிட்டு நானு எனது டாக்டர் வெங்கடேஷும் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டோம். ஏன்னா அது அம்மா அவர்களுக்கு ஃபைல்ல வச்சிருந்ததெல்லாம் அக்கா ரூம்ல இருக்குப்பா, அதெல்லாம் பாருங்க, தேவையில்லாதெல்லாம் நீக்கிடுங்க. அதுல நிறைய பேர் அமைச்சர்களாக எல்லாம் இருந்தவங்க, அவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் அதுல இருந்துச்சு. அதெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கோம். அது போல கொடநாட்டிலையும் இருக்குன்னு யாரோ போய் சொல்லியிருக்கான். எல்லாம் பயமுறுத்தி இருக்காங்க. அந்த பயத்துல நான் இன்றைக்கு டெல்லியில இன்ட்ராகேஷன்ல உட்காந்துருக்கேன். கரெக்டா 22 ஏப்ரல் என்ன போய் ரெட்டாலிக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு இதுல விசாரிச்சுட்டு இருந்தாங்களா, அன்றைக்கு அது நடந்துச்சு. அவங்க போய் அந்த கூர்காவை கட்டி போட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளார போனது. அவர் சொல்றாரு பழனிசாமி, இவர் என்னமோ வன்மமா சொல்றாரு அண்ணன் செங்கோட்டையன். அதுல எத்தனை பேர் செத்தாங்க அங்க உள்ள? அந்த ஒரு இவன் இந்த ஆபரேட்டர் சூசைட் பண்ணிட்டான். அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டாரு. இன்னொன்னு அந்த யாராவது கேரளால இருந்து வந்தாங்களே அவங்க வண்டிகள்லாம், இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியரி யாரா இருக்க முடியும்? அங்க போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது? அது அந்த சூழ்நிலையை பாருங்க. எங்க சித்தி ஜெயில இருக்காங்க. நானும் 17ஆம் தேதி என்ன கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. என்ன கட்சியை விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமானுச்சு. இந்த ஃபைல் எல்லாம் எடுத்து டிடிவி வெளியில விட்டுறலாம், ஏன்னா அவர்களுக்கு தெரியும். ஆனா அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை. எல்லாம் போயஸ் கார்டன்ல தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்தணுங்கிற கேவலமான புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதை நானும் டாக்டர் வெங்கடேஷா போய் கிழிச்சு போட்டோம்.
அதுல நான் படிச்ச எல்லாரும் பத்தி இருந்துச்சு. எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு. அம்மா எல்லாம் அம்மா இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்லை, அது அங்க இருந்தது. அது அம்மா ரூம்ல இருக்கும். நாங்க பழைய இதுல எல்லாம் பார்த்திருக்கேன். அம்மாவே கொடுப்பாங்க, இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வரும் அந்த பச்சை கவரும்பாங்க, அதுல உள்ளதெல்லாம் ஃபைல்ல வச்சிருந்ததுல நான் பார்த்துட்டு, ஏன்னா அக்கா இல்ல அதெல்லாம் என்னன்னு பார்த்து கிழிச்சு போடுங்க தம்பி, வேற யாரையும் நம்ப முடியாது. நாங்க 2 பேரும் படிச்சுட்டு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஷர்டர்ல போட்டு அடிச்சு அப்புறம் கொளுத்தி போட்டோம். அது பாவம் பழனிசாமி அங்க போய் தேடிட்டு இருந்தாரு. அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்ன என்னது கைதுக்கு காரணமா இருக்கும், நான் கட்சியை விட்டு நீக்கிட்டு. உண்மைதான், என்னைக்குமே டிடிவி தினகரன் பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனம் தான். அதை ஒண்டி நான் அதில் வச்சுக்கேன். ஏன்னா துரோகத்தை வீழ்த்தாம நான் யார் தடுத்தாலும் ஓய மாட்டேன். என்னோட சுவாபம் எல்லாருக்கும் தெரியும். இது அம்மாட்ட வளர்ந்த நாங்கள் கத்துக்கொண்ட இது. எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். என்ன ஆனாலும் சரி, பழனிசாமிங்கிற துரோகத்தை வீழ்த்தாமல் தினகரன் டிடிவி தினகரன் ஓய மாட்டான். பழனிசாமியை நான் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரே கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிஞ்சிட்டு வர்றாரு. யாரை கண்டாலும் பயம். அதனால எனக்கே வேலை இருக்காது போல இருக்கு. அவரே எல்லா வேலையும் இந்த எலெக்ஷன்ல முடிச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். அவர் குடும்ப கட்சியா நடத்த போறது அவர் சொல்றது உண்மைதானே. அவரு மகன் மருமகன் யாரோ அவங்க தானே எல்லா இடத்துக்கும் வர்றாங்க, எல்லார்ட்டையும் பேசுறாங்க. எனக்கு தெரியுமே, எல்லார்ட்டையும் பேசுறது, எல்லாரையும் தொடர்பு கொள்றது. ஈவன் எங்க கட்சியில இருக்கிற முக்கியமான வேட்பாளர்களா தகுதி உள்ளவங்களாம் ரெட்டாலிக்குவாங்க. அவர் குக்கர்ல தானே போட்டியிட முடியலன்னு நாங்க கூட்டணியில் இருந்தப்பே பேசியது எல்லாம் அவர் பையன் வகையறாக்கள் தான்.